போன மேட்ச் தோல்வி அடைஞ்சு அத உட்ரு நண்பா. இந்த மேட்ச் இருக்கு. இந்த மேட்ச் நீ ஜெயி நண்பா. போன மேட்ச்ல பாகிஸ்தானோட பவுலிங்கினோட தாக்கு பிடிக்க முடியாம உங்களோட பவுலிங்கினோட சுக்கு நூறா சிதைஞ்சது எனக்கும் தான் தெரியும். ஆனா இந்த மேட்ச் அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமான தக்க பதிலடி குடுக்குற மாரி ஒரு பழி வாங்கும் படல மாரி இந்த மேட்ச் நீங்க அத அப்படியே திருப்பி குடுங்க. பாகிஸ்தானுக்கு போன மேட்ச் பாகிஸ்தான் உங்களுக்கு என்ன குடுத்தாங்களோ, அதே வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி ரிவெஞ்ச் குடுக்குற விதத்துல இந்த மேட்ச் நீங்க அவங்களுக்கு திருப்பி குடுக்குறீங்க. போன மேட்ச் விட்டதெல்லாம் இந்த மேட்ச் இழுத்து புடிக்கிறீங்க. இது உங்களுக்கு ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு போட்டியா அமைய போகுது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் நீங்க தோத்தீங்கன்னா, உங்களோட சொந்த மண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா, சீரிஸ அவங்கள்ட்ட தூக்கி குடுக்குற மாரி ஆயிரும். அதனால இந்த மேட்ச் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு மேட்ச். ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு மேட்ச் மட்டும் கிடையாது. இது உங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கௌரவ போராட்டம். இந்த போராட்டத்துல நீங்க வந்து ஜெயிச்சே ஆகணும். இந்த மேட்ச் 2வது T20 மேட்ச் நீங்க ஜெயிச்சாங்கன்னா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சீரிஸ 1க்கு 1 ஈக்குவல் பண்ண முடியும். இப்படி ஈக்குவல் பண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீரிஸ் கைப்பற்றதுக்கு நல்ல ஒரு ஹோப் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால இந்த மேட்ச் பரபரப்புக்கு ஒரு பஞ்சமே இருக்காத ஒரு மேட்சா இருக்க போது. பாகிஸ்தானும் சும்மா விடமாட்டாங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் எப்படியாவது ஜெயிச்சு சீரிஸ 2க்கு 0 அப்படின்ட்டு இப்பயே வந்து ஈஸியா சீரிஸ ஜெயிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. இந்த மேட்ச் வந்து யார் பக்கம் போகுது? ஸ்ரீலங்கா ஜெயிச்சு சீரிஸ ஈக்குவல் பண்ணுவாங்களா? இல்ல பாகிஸ்தான் இந்த மேட்ச் ஜெயிச்சு சீரிஸ 2க்கு 0ன்னு முன்னில வச்சு சீரிஸ தட்டி தூக்கிட்டு போவாங்களா? எல்லாமே இந்த வீடியோல முழுசா நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. வீடியோவ புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுங்க நண்பர்களே. வாங்க தெளிவா வீடியோ பார்த்தரலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீலங்கா வெர்சஸ் பாகிஸ்தான் ஃபர்ஸ்ட் T20 மேட்ச் வந்து ரொம்ப வந்து ஸ்ரீலங்கா ரசிகர்களுக்கு ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் வந்து ஏற்படுத்துனாங்க. ஸ்ரீலங்கா அணி முதல் மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 2026ல முதல் மேட்ச் ஸ்ரீலங்கா அணி ஒரு வெற்றியோட ஆரம்பிப்பாங்க அப்படின்ட்டு எல்லாரும் சும்மா ஆர்வமா, ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த தருணத்துல ஸ்ரீலங்கா அணி ஒரு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எஸ்பெஷலி பேட்டிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது. நிசங்கா மிசாரா விக்கெட்ட விட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே சீட்டு கட்டு மாரி சர சர சரன்னு விக்கெட்டுகள் விழ ஆரம்பிச்சு. லியான் கே மட்டும் ஓரளவுக்கு வந்து போராடி ஏதோ ஒரு 40 ரன் அடிச்சாரே தவிர, மத்தபடி வந்தவங்க எல்லாம் ஒரு 10 ரன், 15 ரன், 20 ரன் அவங்களோட விக்கெட்ட வந்து லூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஸ்ரீலங்காவோட வீக்னஸே இதுதான்ப்பா. அவங்களோட பேட்டிங் டிபார்ட்மெண்ட் தான். எஸ்பெஷலி அவங்களோட மிடில் ஆர்டர்ன்னு நம்ம வந்து சொல்லியே ஆகணும். அவங்களோட இந்த டாப் ஆர்டர் வந்து மட்டும் வந்து கிளிக் ஆகல அப்படின்னா, நிஷங்கா அண்ட் மிஷாரா மட்டும் கிளிக் ஆகல அப்படின்னா, ஸ்ரீலங்காவோட இந்த மிடில் ஆர்டர் அப்படியே சர சர சரன்னு சரிவாங்க அப்படின்ட்டு சும்மா எல்லாத்துக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம். பிளஸ் அந்தோட வீக்னஸ அழகா பாகிஸ்தானோட பவுலிங் யூனிட் கரெக்ட்டா கிளிக் பண்ணி எடுத்து பயன்படுத்தி இந்த மேட்ச் வந்து அடிச்சிருக்காங்க ஸ்ரீலங்கா அணிய பொறுத்தவரைக்கும். இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 128, 129 அடிச்ச அந்த டார்கெட்ட சும்மா சுலபமா ஜெயிக்கல பாகிஸ்தான் அணி. அவங்களும் கொஞ்சம் போராடி தான் ஜெயிச்சாங்க. 16.4 ஓவர்ல ஜெயிச்சாங்க. பிளஸ் அந்த மேட்ச்சே பாகிஸ்தான் வந்து ஸ்ரீலங்கா வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டிங்ல வந்து கோட்ட விட்டாங்க. பவுலிங்லயும் பார்த்தீங்கன்னா கோட்ட விட்டாங்க. பவுலிங்ல ஒரு சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருந்தாங்கன்னா, ஈஸியா அந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்கலாம். ஒரு லோ ஸ்கோரிங் த்ரில்லர் வெற்றியா இருந்திருக்கும். என்ன பண்ணியிருக்கணும் முதல் T20 மேட்ச்ல அசரங்காவ உள்ள இறக்கியிருக்கணும்யா. பவர் பிளேலயே வந்து பார்த்தீங்கன்னா, அசரங்காவ உள்ள இறக்கியிருந்தாங்க. ஓவர்லயே அசரங்காவுக்கும், தீக்ஷனாவ 2 பேரையும் மாத்தி மாத்தி உள்ள இறக்கி அவங்களுக்கு ஒரு பிரஷர குடுத்துருக்கணும். பவர் பிளேல எப்படியாவது ஸ்பின்னர பார்த்தோனே பேட்டருக்கு ஒரு பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படியாவது அட்லீஸ்ட் எல்லா பாலையும் உங்க ஓவர 6 அடிக்கணும். பவுண்டரி அடிக்கணுன்ட்டு பிளஸ் ஆசைப்படுவாங்க. அப்ப ஏதாவது ஒரு எட்ஜோ ஏதோ ஆசை அந்த ஆசையில எட்ஜோ போட்டு கேட்ச் ஆகும். பிளஸ் வந்து போல்ட் ஆவாங்க. இந்த மாரி எரர் மிஸ்டேக் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருந்திருக்கும். அத வந்து ஸ்ரீலங்காவோட கேப்டன் வந்து சனக்கா பண்ண மிஸ் பண்ணிட்டாரு. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே நம்ம லோ ஸ்கோர் தான் அடிச்சிருக்கோம். எப்படியாவது டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கீ பவுலர் யாருன்னு பயன்படுத்தி, அவர முதல்ல அவங்களோட அட்டாக்கிங் மோட்ல கொண்டு வந்திருக்கணும். நம்மளோட கீ பவுலர் யாரு? நம்மளோட ஸ்ட்ரென்த் நம்மளோட நாட்டுல ஸ்ட்ரென்த் ஸ்பின்னர் தான். அதுல அசரங்கா நல்ல ஒரு குவாலிட்டியான பவுலர். அவர முதல்ல ஒரு அட்டாக்கிங்ல கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, ஸ்ரீலங்கா நல்ல ஒரு கம்பேக்கா இருந்திருக்கும். அந்த மேட்ச் வந்து ஈஸியா ஜெயிச்சிருப்பாங்க. பிளஸ் பேட்டிங்ல கோட்ட விட்டாலும், பவுலிங்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இழுத்து பிடிப்பாங்கன்னு பார்த்தேன். பிளஸ் பவுலிங்லயும் பார்த்தீங்கன்னா, அந்த மேட்ச் வந்து அவங்க வந்து கோட்ட விட்டுட்டாங்க. பெரிய ஸ்கோர் இல்லாதனாலும் விக்கெட் எடுத்தாங்க. 4 விக்கெட் எடுத்தாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இருந்தாலும் ஸ்கோர் அந்த அளவுக்கு இல்லல்லப்பா. ஸ்கோர் இல்லாத அளவுக்கு பிளஸ் அசால்ட்டா வந்து பாகிஸ்தான் அணி ஜெயிச்சுட்டாங்க. ரன்ன குடுத்துட்டு தான்யா வந்து விக்கெட் எடுத்தாங்க. ரன்ன மொத 6 ஓவருக்குலாம் 60 ரன் குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் விக்கெட் எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லையே. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பேக் பண்ண முடியாம போச்சு. இதுதான் வந்து நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு அந்த 6 ஓவருக்குள்ள ஸ்பின்னர பயன்படுத்தியிருந்தீங்கன்னா, ஈஸியா அந்த மேட்ச் ஜெயிச்சிருக்கலாங்கிறேன். ஃபாஸ்ட் பவுலர் குடுத்து அவங்க ரன்ன வாரி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் கடைசியில 6 ஓவருக்கு மேல விக்கெட் எடுத்து என்ன ஒரு பிரயோஜனம் இல்ல. அப்பவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சாங்க பாகிஸ்தான். சுலபமாலாம் ஜெயிக்கல. அந்த மேட்ச பொறுத்தவரைக்கும் கஷ்டப்பட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. 16.4 ஓவர்ல 4 பால்ல தான் வந்து ஜெயிச்சிருக்காங்களே தவிர, ஈஸியாலாம் இந்த 128 ரன்ன சேஸ் பண்ணலாம் ஜெயிக்கவே இல்ல. அப்படிங்கிற பட்சத்துல பேட்டிங்ல கோட்ட விட்டாலும், பவுலிங்ல ஓரளவுக்கு இழுத்து புடிச்சாங்க. இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தாங்கன்னா
பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம். ஓகே, முடிஞ்சு போச்சு. முதல் T20 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவுக்கு 2026ல ஒரு தோல்வியோட ஆரம்பிச்சிருக்கு. ஆனா பாகிஸ்தான் அணிக்கு அப்படி கிடையாது. முதல் T20 மேட்ச் 2026ல ஒரு வெற்றியோட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இருக்க போது 2வது T20 மேட்ச். இந்த மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீமுக்குமே ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ரீலங்காவை சொல்லிடலாம். ஸ்ரீலங்காவை பொறுத்தவரைக்கும் அவங்களோட சொந்த மண்ணுல விளையாடுறாங்க. அவங்களோட சொந்த மண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா, சீரிஸை எப்படியாவது விடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸ்ரீலங்கா அணியை பொறுத்தவரைக்கும் எப்படியாவது இந்த மேட்சை ஜெயிச்சு அவங்களோட 2வது T20 மேட்சை ஜெயிச்சு பிளஸ் அவங்களோட சொந்த மண்ணில் சீரிஸை விடக்கூடாதுன்னு இந்த மேட்ச் ஒரு உத்வேகத்தோட கம்பல்சரி வந்தே வேணும். தோல்வியை கண்டு தோண்ட விடாம இந்த மேட்ச் எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு மன வலிமையை வந்து ஏற்படுத்திக்கிட்டு உண்டாக்கிட்டு இந்த மேட்ச் வந்து வந்தே வேணும். ஏன்னா இது ஒரு கௌரவத்துக்கான ஒரு போராட்டம். இந்த மேட்சை ஜெயிச்சாதான் சீரிஸை அலைவா வச்சுக்க முடியும். சீரிஸை அலைவா வச்சுக்கிட்டா தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சீரிஸை நமக்கு வந்து நம்மளோட கைவசம் கொண்டு வர முடியும். அப்படிங்கிறனால ஸ்ரீலங்கா அணி இந்த மேட்ச் எப்படியாவது ஜெயிக்கணும். அவங்களோட எந்த இடத்துல அவங்களோட வீக்னஸ் இருக்கோ அந்த வீக்னஸை கொஞ்சம் திருத்தணும். ப்ளஸ் வந்து கமிண்டோ மெண்டிஸை உள்ள கொண்டு வரணும். கமிண்டோ மெண்டிஸ் ஒரு குவாலிட்டியான ஒரு ஆல்ரவுண்டர். அவர் எதுக்கு போன மேட்ச்ல ஸ்குவாட்ல இருந்து ஸ்கிப் பண்ணாங்கன்னு தெரியல. அவரு இருந்தாருன்னா இன்னமும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அணிக்கு நல்ல ஒரு ஃபைட்டருங்க. கமிண்டோ மெண்டிஸ் நல்ல ஒரு ஃபைட்டர். எந்த சூழ்நிலையும் எப்படியும் கேமை மாற்றுவார். ப்ளஸ் அவரை நீங்கள் வந்து ஸ்குவாடில் கொண்டு வாங்க. ப்ளஸ் அதே மாதிரி நம்மளோட பத்ரினா அவரையும் உள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா அணிக்கு இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்குவாடு இன்னமும் பக்காவாக செட் ஆகும். இந்த ஒரு 2 சேஞ்சஸை பண்ணிட்டு ஸ்ரீலங்கா அணி இந்த மேட்ச் எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும். ஜெயிச்சா மட்டும்தான் அவங்களோட சொந்தமில்ல சீரீஸை விட்டுறக்கூடாது. அப்படி விட்டுட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஓகே, இந்த 2வது T20 மேட்ச் முதல் T20 மேட்ச்சில் சீரீஸை 1-2 சீரீஸில் முன்னிலை வைக்கிறாங்க பாகிஸ்தானு. இந்த மேட்ச் அவங்க எப்படியாவது ஜெயிக்கணும்னு ஒரு மன வலிமையில தான் வருவாங்க. ஏன்னா போன மேட்ச் தான் ஜெயிச்சுட்டாங்கல்ல. அந்த சந்தோஷம் ப்ளஸ் அந்த ஒரு இதில் ஒரு உத்வேகத்தில் இருப்பாங்க பாகிஸ்தான் அணி. அந்த ஒரு உத்வேகத்தை பயன்படுத்தி இந்த மேட்ச்சில் எப்படியாவது அடிச்சு தும்சம் பண்ணுறேன். ஸ்ரீலங்காவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சொந்த மண்ணிலே அவங்கள வீழ்த்துறோம். 2-0ன்னு முன்னிலை வைக்கணும் சீரீஸில். சீரீஸையும் தட்டி தூக்குறோம் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோட வருவாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீமுக்குமே ஒரு ஃபயரா இருக்கக்கூடிய மேட்சா இருக்க போகுது. ஏன்னா இவங்க ஜெயிச்சாங்கன்னா சீரீஸ் அலைவா வச்சுக்கலாம். அப்படிங்கனால 2 டீமே ஒரு ஃபயரா இருக்க போறாங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யார் பக்கம் திரும்ப போகுது எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஜெயிச்சிருவாங்களா இல்லை ஸ்ரீலங்கா ஜெயிப்பாங்களா தான் ஒரு கேள்வியாக இருக்குது. இருந்தாலும் இப்போ உங்களிடத்துல ஒரு கருத்தை வைக்கிறேன். இந்த மேட்ச் வந்து ஸ்ரீலங்கா ஜெயிச்சு சீரீஸை அலைவா வைப்பாங்களா? 1-1ன்னு சீரீஸை அலைவா வைப்பாங்களா? இல்லை பாகிஸ்தான் இந்த மேட்ச் வந்து கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சு சீரீஸை 2-0ன்னு ஜெயிச்சு இந்த மேட்சை ஜெயிச்சு சீரீஸை அவங்க தட்டி தூக்கிட்டு போவாங்களா அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுவீங்களா? லைக் பண்ணும்போது கீழே ஹைப்புங்கிற ஒரு பட்டன் வரும். அது வந்து ஸ்டார் மாதிரி வரும். அது நீங்கள் 2 டைம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய நண்பர்கள்ட்ட நம்மளோட வீடியோ போய் காமிக்கும். அப்படி காமிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் வளர்ச்சிக்கு ப்ளஸ் உங்களால் ஒரு சின்ன உதவி அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஹை பட்டனை கிளிக் பண்ணி லைக் பட்டனை கிளிக் பண்ணுறது தான் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம உங்களால் முடிஞ்ச சின்ன உதவியை இது செஞ்சிங்கனாவே போதும். நம்மளோட சேனல் வளர்ச்சி கொஞ்சம் அப்படி இப்படியே அடுத்த லெவலுக்கு போகும்னு நினைக்கிறேன். உங்களால் முடிஞ்ச உதவி எனக்கு லைக்கு ஹைப் பட்டன் அழுத்தினாவே போதும். ப்ளஸ் அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட சேனல் வளர்ச்சிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.